என்ன பாலு, ஏதோ புதுசா கடலை பாக்குற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஓகே நீ சொல்லிட்டியா? ஆமா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. எத்தனை தடவை கால் பண்ண, நீ போன் எடுக்கவே இல்ல. அதுக்காக வீட்டில் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏதோ வேலை கிடைச்ச சந்தோஷத்துல ஓகேன்ட்ட. என்ன பாலு, சித்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் வேலைக்கு போகலாம்னு நீ தானே சொன்ன. சொன்னேன், ஆனால் இந்த டைமிங் நமக்கு ஒத்து வருமா? ஏன் ஒத்து வராது? நைட் 10 மணிக்கு தான் போகணும். மினிமம் 2 hours வேலை தான். அதுவும் நான் சித்து தூங்கின பிறகுதான் போறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை. சேலரி எப்படியும் மினிமம் 25,000 கிடைக்கும். 25,000மா? உன்னை வச்சு ஏதோ காமெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமா தினம் 12 மணி நேரம் குப்பை கொட்டி எனக்கு. இப்போ நான் வேலைக்கு போக கூடாது அவ்வளவுதானே? நான் வீட்டுக்கு போய் சமைக்கணும். வாங்க போலாம். டேய், பீச்சுக்கு வந்தாலும் போன்ல தான் விளையாடுவியா? டேய் வா விஜய். அதான் போகலன்னு சொல்லிட்டேன்ல. நான் என்ன பண்ணேன்? தெரியுது. என் மேல இருக்கிற கோவத்தை தானே இந்த பெட் மேல காட்டுறேன். என்ன அநியாயமா இருக்கு? நீ தான் கோவமா இருக்க. கோவப்படுறதுக்கு தகுதி எல்லாம் எனக்கு கிடையாது. அதுக்கு மினிமம் +2 பாஸ் பண்ணிருக்கணும். எதெல்லாம் சம்மந்தப்படுத்தி பேசுற? நான் இந்த பார் உட்கார். உன்னை நான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லலை. தாராளமாக நீ வேலைக்கு போகலாம். நிஜமாவா? நிஜமாத்தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல 10 நாளைக்கு வேலைக்கு போ, செட் ஆகுதான்னு பாரு. அது வரைக்கும் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். நான் என்ன நைட் கிளப்ல டான்ஸ் ஆடுவா போறேன்? அப்படி இல்லை விஜய், புது வேலை, அதுவும் அன்டைமில். ஒர்க் கல்ச்சர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சரி, அக்காஸ் கிட்டயும் சொல்ல வேண்டாமா? முக்கியமாக அவங்ககிட்ட தான் சொல்ல வேண்டாம். அவங்க அலோ எஃப்எம்மோட பெரிய நெட்வொர்க்கு. இந்த பார், நீ சரி சரின்னு தலையாட்டிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காத. சிச்சி, பொம்பளைங்க எப்பவும் அடுத்தவங்க ரகசியம் தான் உளறிடும். அவங்க ரகசியம்னா கம்மா நெருந்துரும். அதுவும் சரிதான். பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. நோ மோர் கோபம். ஓகே? அப்புறம் பெட்ஷீட்லாம் புதுசாக மாற்றிருக்கேன். செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? நான் போய் குளிச்சுட்டு வரேன். Shoot, you can ask me anything. எல்லாம் ஓகே மேடம். ஒரு விஷயந்தான், லேட் நைட் சேஃப்டி. Oh, I understand. தினமும் நாங்களே பிக்கப் பண்ணிப்போம். ஷோ முடிஞ்ச உடனே நாங்களே ட்ராப் பண்ணுவோம். ஸோ அதில் ப்ராப்ளம் இருக்காது. இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப். தேங்க்ஸ். சேலரி பத்தி ஏதோ கேட்கணும்னு சொன்னியே. சேலரி பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணலையா? ஸ்டார்டிங் சேலரி வில் பி 30,000. உங்களுக்கு ஓகே தானே? ஓகே. நான் கேட்டது சேலரி பற்றி. ஓகே. ஓ, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஷோல ஆர்ஜியோட ஒரிஜினல் பேர் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஷோல உங்க பேர் மது. மது. So the show is going to be named மதுவோடு பேசலாம். ஹலோ, நீ என்ன பண்றீங்க? விஜய், மாமி என்ன மாமி இந்த நேரத்தில்? நான் என்னமோ அர்த்தராத்திரியில வந்த மாதிரி கேக்குறேன். வாங்க மாமி. விஜய், ஒரு புது ரெசிபியில சாம்பார் பொடி பண்ணேன், கொஞ்சம் ட்ரை பண்ணி சொல்ல. நன்னா இருந்தா ப்ராடக்ட் லிஸ்ட்ல சேர்த்துலாமோனோ? சரி. உங்களுக்கு ஏன் மாமி இந்த? இல்லை ஆத்துக்காரர் பென்ஷன் வீட்டு வாடகை பணம் வச்சுட்டு ஜாலியாக இருக்கலாமே என்ன? நீ சொல்ற ஆத்துக்கார் பென்ஷன், வாடகை பணம் இதெல்லாம் வயத்துக்கு. மனசுக்கு இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும். அதுவும் இல்லாம மனசுக்கு பிடிச்ச விஷயம் வேலையாவும் அமையறது ஒரு குடுப்பினை. அது எல்லாருக்கும் அமையாது. நேக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கணும், அப்படியே பழகிடுத்து. அவர் போனதுக்கு அப்புறம் எனக்கு யார் மேலன்னு ஆத்திலேயே கடந்திருந்தா உங்களை மாதிரி உறவுகள் எல்லாம் கிடைச்சிருக்குமா? அதுவும் கரெக்ட் தான். இல்லை இந்த நேரத்தில் சாம்பார் பொடியோட வந்திருக்கேளே, வீண் சிரமம் தானேன்னு சொன்னேன். எனக்கு எந்த சிரமமும் இல்லைங்கிற. இதை பாரு, இப்போ நான் விஜயோட கொஞ்சம் நியூ ரெசிபிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். நீ பூஜை வேலையில கரடி மாதிரி உள்ள வரப்படாது சொல்லிட்டேன். ஆமா விஜய், கொஞ்சம் காஃபி குடுறி. கரடியா? நானா?
சூப்பர் சூப்பர் அட 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 கிராட்டோஸ் தோ இவன கிராட்டோஸ் சூப்பர் கிராட்டோஸ் your death will not be a gentle one டேய் நானும் ஒரு வாட்டி விளையாண்டு தரேன்டா. ஐயோ என்னாலாம் தர முடியாதுப்பா இது ரொம்ப காஸ்ட்லி உங்க அப்பா பார்த்தாரா திட்டுவாரு ரொம்ப அலட்டுறான்டா நாமளும் ஒரு பிளே ஸ்டேஷன் வாங்கணும்டா. எங்க அப்பாட்ட கேட்டா ஓதைப்பாரு இல்லடா நாமளும் ஒன்று வாங்கணும். அப்புறம் சொல்ற அப்புறமும் வராது, நாளைக்குன்னு சொல்ற தினமும் நாளைக்கு தான் வரும். சோ உங்க மனசு சொல்றத உடனே இன்னைக்கு இப்பவே பண்ணுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் தள்ளி போடாதீங்க. 50 இயர்ஸா ஃபீல்ட்ல இருக்கும். அன்னபூரணி அப்பளம்னா ரொம்ப ஃபேமஸ் ஆக்கும். ஜஸ்ட் a second. ஓ ஹலோ ஹலோ மேடம், நான் விஜயலட்சுமி. I'm in a meeting. I'll call you back. Sorry. புரியுது, நீங்கள் ஒரு பாப்புலர் டியூனில் உங்கள் விளம்பரம் இருக்கணும்னு கேட்டதுனால நாங்கள் இந்த ஆலுமா டோலுமா பாட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். மரியா, இஸ் தேர் அ காப்பிரைட் ப்ராப்ளம்? No, I don't. അതൊന്നും പ്രോബ്ലം ഇല്ല കേട്ടടാ. അനിരുദ്ധ എங்க ഡിസ്റ്റന്റ് റിലേറ്റീവ് ആക്കും. Oh, see, sorted. ஸோ இப்போ லிரிக்ஸ் கேட்டுடுங்க. ஆலுமா டோலுமா அப்பள പാട്ടാവേ പാടിയിരുங்கோ. ஆ ஓகே ரெடி. ஆலுமா டோலுமா அப்பளத்தை பாருமா, அன்னபூரணி அப்பளந்தான் ஜோருமா. Sorry. നോ പ്രോബ്ലം. ஹலோ ஹலோ, உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னேன்ல, அப்புறமா பேசுறேன். சாரி. நன்னா இருக்கு. ஆனா மியூசிக் கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கு. அதை நீங்கள் அனிருத் கிட்டனா கேட்கணும். Okay. We will do one thing. After the first line, Appiliti Pirma, அப்பிலத்தி பீருமாவா? whatever, after the line, give me a small gap. 4 counts. I'll do some magic. எப்படி தொப்பிலேருந்து முயல் எடுத்து கொடுக்க போறியா? Ready? 1, 2, 3, 4. ஆலுமா டோலுமா அப்பளத்தை பாருமா, அன்னபூரணி அப்பளந்தான் ஜோருமா. பேஷ் குத்துப்பாட்டை கடவுள குத்து விளக்கு டச் ஆக்கும். ஓகே Okay. ஷால் வி? ஆலுமா டோலுமா அப்பளத்தை பாருமா, அன்னபூரணி மொறுமொறுன்னு ஜோருமா. இழப்பதற்கு ஏதுமில்லை, ஈட்டியா இறங்கு. I thought he was telling the lyrics, ma'am. கிருஷ்ணா, out of my sight. Get out of here. நான் காடு நினைவில் உள்ள மிருகம், என்னை எளிதில் பழக்க முடியாது. வருகிறேன். மாவடு வேற என்ன கேட்ட? நார்த்தங்கா. ஆமா, லலிதா எங்க? தெரியல. அவ மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, கிழவி எப்ப மண்டைய போடுவான்னு மாரியம்மனுக்கு வேண்டிக்கிட்டு மாவிளக்கு போட போயிருக்கா. எதையாவது சொல்லாதீங்க. நீ ஒண்ணு, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவ வந்தோட கேட்டுப்பாரு. சரி, வரதராஜன் சார் எங்க? அவன் எக்கடு கட்டா எனக்கு என்ன, ஏன் ஐட்டத்தை கொடு முதல்ல. வத்த குழம்பு தானே? இதோ இருக்கே. Excuse me. What is this? வத்த குழம்பு மிக்ஸ் ட்ரை பண்றேல? Let it be. அதுக்கு அதை கொண்டு வந்து என் ஸ்கூட்டர் மேல வைப்பீங்களா? This is not your dining table, you know. சார், பாட்டில தானே வச்சாங்க, உங்க ஸ்கூட்டர்ல என்ன பாமா வச்சாங்க? Will you please mind your own business? 350 கோடி ரூபாய் கடை கேட்டிருக்க பேங்க்ல, அது வந்தோட பிசினஸ் தொடங்க வேண்டியதா? இந்த ஜோக்குக்கு கழுத கூட சிரிக்காது. உங்களால சிரிக்க முடியலன்னா ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போங்களே. Hold your tongue. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? யோ, நீ எல்லாம் எதுக்கு இந்த பிளாட்ல குடி இருக்க? அமேசான் காட்டுல 1/2 கிரவுண்ட் நிலம் வாங்கி அங்க போய் இருக்க வேண்டியதா? நான் எங்க இருக்கணும்ங்கறத நீங்க சொல்ல வேண்டிய தேவையில்லைங்க. ஆமா, இத சொல்றதுக்கு கிருபானந்த வாரியார கூட்டி வர முடியுமா? இத பாருங்க, செத்த நேரம் சும்மா இருங்கோ. நான் வந்து வெச்சது தப்புதான், ரொம்ப சாரி. இன்னைக்கு வத்த குழம்பு பாட்டில் வைப்பீங்க, நாளைக்கு அடுப்பு வச்சு வத்த குழம்பே வைப்பீங்க. அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? இடியட். வயசுக்கு தகுந்த பிஹேவியர் வேணும். ஸ்டூபிட். செக். ஆளும் மண்டையில முடியும் இல்ல, மூளையும் இல்ல. Balu? Yes. Okay. Hi, I'm Sandeep. Hello. Great grandson. ஓ, நாம இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கோம். அப்படியா? எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கும்போது நீங்கள் தான் என்னை கூப்பிட்டு போனீங்க. ஓ, அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினச்சேன். அப்போது சின்ன பையன், இப்போ என்ன பண்ணுறீங்க? பாலு, ஐ எம் டேக்கிங் ஓவர் திஸ் கம்பெனி. ஓ, நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள். கெட் மீ த சேல்ஸ் ரிப்போர்ட், கிளைண்ட் லிஸ்ட்,
அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் எல்லாத்தையும் உடனே கொண்டு வந்துருங்க. ஓகே, நான் ரெடி பண்ணி ஒரு 1 hourல கொண்டு வந்துருங்க. இல்லை சந்தீப், அது ரொம்ப இல்லை சார், அது ரொம்ப பெரிய வேலை. 1 hourல முடியாது, 2 நாள் ஆகும். வாட் 2 days-ஆ? பாலு, எனக்கு அவ்வளோ டைம்லாம் இல்லை. யூ நோ சம்திங், எனக்கு ஃபில்டர் காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் நான் இன்ஸ்டன்ட் காஃபி தான் குடிப்பேன். யூ நோ வை? எனக்கு எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். ஸோ கோ கெட் த ரெக்கார்ட்ஸ் ASAP. ஓகே? அண்ட் பாலு, நீங்கள் உங்களை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி என் கூட ட்ராவல் பண்ண முடியாமல் நின்றுவீங்க. ஓகே சார். ஒன் மோர் திங், எனக்கு இந்த ரூம் செட் ஆகாது. நான் உங்கள் கேபின் எடுத்துக்கிறேன். நீங்கள் அட்மின்ல ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. அங்கே இடம் பத்தா சார்? எல்லாம் பார்த்தோம். யூ வெக்கேட் யுவர் கேபின் ப்ளீஸ். போங்க போங்க போங்க, ஃபாஸ்ட். ஹலோ, யா ஹாய், யா யூ சென்ட் மீ தால். வாட் தி ஹெல் இஸ் ராங் வித் யூ? சித்து, ஸ்கூல் டைரியா காட்டு. ரொம்ப நாள் ஆச்சு பாத்து. நான் ஸ்கூல்லேயே வச்சு வந்துட்டேன். எப்போ கேட்டாலும் இதே சொல்கிறேன். நாளைக்கு உன் ஸ்கூலுக்கு வரேன் பாரு. எப்படி ஏமாத்தணும்னு எனக்கும் தெரியும். அம்மா, ரெட்டை கிழவினா என்னம்மா? 2 பாட்டியா? என்னம்மா, இன்னைக்கு கஸ்டமர் கேர்ட்டையும் பேசல, நம்மள்ட்டையும் பேசல. நமக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, அப்போ எதுக்கு குடிக்கணும்? சாரி விஜி, மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஒடிப்பைய அவன் தான் எனக்கு பாஸ், அதுவும் பிக் பாஸ். அவன் லைசன்ஸே நான் தான் வாங்கி கொடுத்தேன். இப்போ என்னையே ஓட்டுறான். என் கேபின்லேருந்து வெளியில் போக சொல்லிட்டான் விஜி. நேற்று பெஞ்ச மலையில் இன்னைக்கு மஷ்ரூம் மஞ்சூரியன். இந்த கம்பெனிக்கு எவ்வளோலாம் உழைச்சிருப்பேன். ஒரு நாள் லீவ் போட்டிருப்பேனா? சரி, தூங்க, காலையில் பேசிக்கலாம். இது மார்னிங் இல்லையா? குளிச்சனா? அதான் மார்னிங் நினச்சிட்டேன். விஜய் டாக்ஸி வாங்குறான் 5 நானே. சரி தூங்க. அண்ணா, அந்த சந்தீப் பையில மட்டும் ஏற்றவே மாட்டேன். ஏன்னா அந்த கிழவனை ஏற்றிக்கிறேன். விஜயலட்சுமி டிராவல்ஸ். பத்மா, மாங்காய் தொக்கு, அப்புறம் பூண்டு ஊறுகாய். சரியா? மாவடு நீ குரூப்ல போடவே இல்லையே. இத பாரு, அப்படி அடுத்த தடவை தரேன். சரி, ஓகே. சரோஜா, சாமான் நிக்காலோ. கருவேப்பிலை பொடி, 2 வத்த குழம்பு. 2 4 கேட்டிருந்தானே, குரூப் மெசேஜ்ல போட்டிருந்த பாக்கலையா நீ? பார்த்தேன். 4 எதுக்கு? 3 வேளை வத்த குழம்பே சாப்பிடுவேளா? அவளை புளி உடம்பு காக்காது. 2 போறோம், அப்புறம் தரேன். அதுவும் சரிதான். வா விஜி. மாமி, நேத்திக்கு தேங்காய் பர்ஃபி பண்ணேன். பாலுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் விஜி, அன்னைக்கு ஒரு உப்புமா கொடுத்தியே, சூப்பரா இருந்தது. நானும் இத்தனை வருஷமா பண்றேன், அந்த டேஸ்ட் வரதே இல்ல. நீ ஏதோ சீக்ரெட் ஃபார்முலா வச்சிருக்க, என்னன்னு சொல்ல. உப்மால என்ன ஃபார்முலா இருக்கு? கொஞ்சம் பக்குவமா இருந்தா நம்ம சாப்பிடலாம். தண்ணி அதிகமாச்சுன்னா போஸ்டர் ஓட்டுறவனுக்கு கொடுத்துட வேண்டியதா? சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சொல்லு விஜி. ஒன்னும் இல்ல மாமி, கடைசியில கொஞ்சம் பால் சேர்த்துக்கும், அவ்வளவுதான். சரி, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். உப்மால கூட கடைசியில தான் பாலை ஊத்துவாங்களா? டேய், சூப்பர்ரா. என் ரூம் கபோர்ட்ல ஒட்டி வைக்க போறேன். என்னடா? நீங்களாம் விராட் கோலியை போஸ்டர்ல மட்டும்தான் பாப்பீங்க. நான் விராட் கோலியை விலைக்கே வாங்கிட்டேன், தெரியுமா? ஆமா, ஒரு பெரிய IPL ஓனரே. போடா. டேய், நான் சொன்னது சச்சின் சாகா கேம்ல. போன வாரம் நான் 10th லெவலை தாண்டி விராட் கோலி விலைக்கு வாங்கிட்டேன், தெரியுமா? அப்படியா? நீ ஒரு டம்மி பீஸ்டா. டேய், பின்னவா? நீங்களாம் இப்பதான் கேண்டி கிரஷே விளையாடுறீங்க. அது எங்க பாட்டி விளையாடுறது. நல்லா வேற லெவல். அடுத்த வாரத்துல இருந்து நான் காட் ஆஃப் வார் விளையாட போறேன், தெரியுமா? காட் ஆஃப் வாரா? நிஜமாவா? அது ஃபோன்ல டவுன்லோட் பண்ண முடியுமா? டேய், அது ஃபோன்லலாம் டவுன்லோட் பண்ண முடியாது. பிளே ஸ்டேஷன்ல மட்டும்தான் விளையாட முடியும். ரொம்ப காஸ்ட்லி. ஒரு 5000 இருக்குமா? அது 30,000டா. என் கசின் வச்சிருந்தான். நான் 2 நாள் சாப்பிடாம தகராறு பண்ணனா, என் அப்பா என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்றேன்னு சொன்னாரு. அடுத்த வாரம் என் பர்த்டே. வீட்டுக்கு வாங்க, காட்டுறேன். ஹலோ. ஹே கமலி, எப்படி இருக்க? கடங்காரி, எங்கடி போய் தொலைஞ்ச? ஹலோ. நான் ஹலோ எஃப்எம்ல இருந்து பேசுறேன். ஓ சாரி, குரலை கேட்டதும் என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். நீங்க விஜயலட்சுமி தானே? ஆமா.
நேத்து நடந்த வேர்ல்ட் டூரிசம் டே கான்டெஸ்ட்ல உங்களை வின்னரா செலக்ட் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க அப்படியே லைன்ல இருங்க, ஆர்ஜி அஞ்சலி பேசுவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன். பார்க்காத ஹரித்வார எங்களையும் பார்க்க வச்சதுக்கு உங்களுக்காக ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அஞ்சலி, எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சோ மச் விஜயலட்சுமி. நான் உங்களை விஜய்னு கூப்பிடலாமா? ஓ, பாலு கூட என்ன அப்படிதான் கூப்பிடுவாரு. பாலு என் ஹஸ்பண்ட். தட்ஸ் சோ ஸ்வீட். விஜய் உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி. நான் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா உங்களோட ஹாபிஸ், ஸ்பெஷல் டேலண்ட் அந்த மாதிரி? நான் பாடுவேன். வாவ், அப்ப நேயர்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. என்னாச்சு? போங்கம்மா, நீங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே? ஆமாமா. மேடம், ஹரித்வார் எங்க இருக்கு? சைதாப்பேட்டை பக்கத்துல இருக்கு. ஓ, ஹவுஸ் ஹஸ்பண்ட். என்ன பாணி, இவ்வளவு வருஷமா உன் கடையில தானே மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு டோர் டெலிவரி கேட்டா முடியாதுங்கிற. என்ன பண்ண சொல்றீங்க? பையன் பிஸியா இருக்கானே, நீங்க வேணா பாருங்களேன். யார் இவனா? பார்த்தேன். இல்லைங்க, இவங்க ஃபோன் பண்ணும்போது பையன் பிஸியா இருந்தான்னு சொன்னேன். இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? 500 ரூபாய்க்கு கம்மியா சரக்கு வாங்கினா டோர் டெலிவரி பண்ண முடியாது. ஏதோ மூட்டு வலின்னு கேட்டேன். எனக்கு தான் மூட்டு வலி. 8 வருஷமா என்ன தேய்ச்சி நிக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பண்ண சொல்றீங்க? பிடிங்க, இந்தாங்க பில் வாங்கிட்டு போங்க. விஜி, நான் வரேம்மா. சரி மேம், அதை எடுத்துருங்க. எடுத்துறேன். ஹலோ, ரூபா பேசுறேன். சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு ஹார்பிக் வேணும். ரெட்டா ப்ளூவா மேடம்? என்ன வித்தியாசம்? அப்பாஸ் ரெட் கலர் பேண்ட் போட்டு வந்தா தரை க்ளீன் பண்றதுக்கு, ப்ளூ பேண்ட் மத்ததுக்கு. அப்ப ரெட்டியே கொடுத்து அனுப்புங்க. உடனே உடனே. போர்ச்சி தானே? சரி, கொடுத்து அனுப்புங்க. ஓகே ஓகே. நீங்களே கொண்டு போவீங்களா இல்ல அப்பாஸ் கிட்ட கொடுத்து அனுப்புவீங்களா? இல்லைங்க மேடம், ரூபா மேடம்க்கு காய்ச்சலாம், அதான். தெரியும், காலையில பார்லர் போயிட்டு இருந்தாங்க, அப்ப சொன்னாங்க. பாத்தீங்களா, முன்னையெல்லாம் கல்யாணத்துக்கு தான் பியூட்டி பார்லர் போவாங்க, இப்போ காய்ச்சலுக்கே பியூட்டி பார்லர் போறாங்க. என்ன டெவலப்மெண்ட்! ஜிஎஸ்டி வந்துச்சு, மூட்டு வலி அதிகமாகி போச்சு. இந்தாங்க. வேணாம், பிளாஸ்டிக்கு கெடுதல். தேங்க்ஸ் மேடம். ஏய், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துதான் படியே. வீடியோ கேம்ஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறல்ல, இந்தா. மா, இது ரொம்ப போர் அடிக்குதுமா. இந்த ட்ராங்கலோட ஹைட்டை நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? ஏன் ஹைட்டே எனக்கு தெரியாது. இது எனக்கும் தெரியாது, ஆனா இது நல்லா படிச்சா ஒரு நல்ல வேலைக்கு போகலாம். அங்க போய் ஹாயா உட்காந்துட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். அதான் நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேனே. ஏய், கூட கூட பேசாத. ஸ்கூல் டைரியா காட்டு. அது நான் ஸ்கூல்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதானே பார்த்தேன். சரி, இந்த மேத்ஸ் முடிச்சுட்டு தமிழ் படி. ஓகே. பயந்துட்டானுங்க. ஆமா ஆமா, நீ மிரட்டினதை பார்த்து நாங்களே பயந்துட்டோம். நானும் 3 மாசமா போராடி இருக்கேன், உங்களுக்கெல்லாம் கிண்டலா போச்சு. இதுக்காகவே நான் கன்சூமர் கோர்ட் நான் யாருன்னு காட்டுறேன். நம்ம ஹனிமூனுக்கு ஊட்டி போகணுமே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அங்க ரூம்ல இதே மாதிரி டிவி ரிப்பேர் ஆகி நீ ஃபோன் பண்ணி கத்துனியே, அந்த டிவி மெக்கானிக்கு நைட் 9 மணிக்கு ரூம்குள்ள வந்தா. நீ அவனை உள்ளே விடாம எப்படி விரட்டின? என்ன பண்றது, அப்ப நீ புதுசு, டிவி பழசு. இப்ப அப்படி இல்லையே. அம்மா, நான் பழசா? என்னவே அடிக்கிறியா கள்ளி? பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என்ன வேண்டும்? சொல்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். சொல்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். தப்பா பாடு.